இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்பதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். முக்கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, முக்கண்ணியில ஒன்று தான் வாழை. அந்த வாழையோட அனைத்து பாகமுமே பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்வதற்கான சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஒரு வாழை மரத்தை அறுத்தோம் அப்படின்னா அதோட தண்டு, காய், பழம், பூ எல்லாமே நம்மளுக்கு நிறைய சத்து கொடுக்குது. அதுல அனைவருக்குமே வாழைப்பழத்தின் நன்மைகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். டைஜஷன் ஆகுது, நம்மளுக்கு எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் வாழை தண்டோட நன்மைகளை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதை தெரிஞ்சுக்க தான் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். இந்த கால தலைமுறை இருக்கும் மக்கள் அனைவருக்குமே வாழைத்தண்டோட நன்மை பற்றி தெரிய மாட்டேங்குது. வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. எல்லாமே வாழைத்தண்டுனா கூட்டு செய்வாங்க, இல்ல குழம்பு வைப்பாங்க, அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர அதோட ஜூஸ் எவ்வளவு பலன் கொடுக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வாழை இலையில எதுக்கு நம்ம சாப்பிடுறோன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த வாழைத்துல ஜூஸ் போட்டு குடிக்கலாம் என்ற விஷயமும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மற்ற பழங்களை ஜூஸ் போட்டு குடிப்பது போலயே நம்ம வாழைத்தண்டையும் நம்ம ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். அதிலும் இந்த வாழைத்தண்டை நம்ம வீட்டிலேயே எவ்வளவு சிம்பிளா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் என்பதை பத்தி பார்க்கலாம். இப்படி நம்ம வாழைத்தண்டை ஜூஸ் செஞ்சு குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சிறுநீரக கற்கள், அதாவது நிறைய பேருக்கு இப்போ வயிற்றுல கல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் வலியில பாவம் துடிச்சு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த மாதிரியான வலி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வாழைத்தண்டு ஜூஸை தொடர்ந்து ஒரு 4 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்க கல் அப்படியே கரைஞ்சு போய் வலியே தெரியாத இடமா மாறிடும். அதனால சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க எதனால சிறுநீரக கற்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய தண்ணீரை நம்ம குடிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நிறைய நம்ம தண்ணீர் குடிச்சோம்னா சிறுநீரக கற்கள் வராமலே போயிடும். அதே மாதிரி சிறுநீரக கற்கள் சீக்கிரமா கரையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சாலே போதும். அந்த கல்லை அப்படியே அது கரைச்சி வெளியில தள்ளிடும். அதே மாதிரி வாழைத்தண்டுல நார் சத்து அளவு அதிகமா இருக்கிறதுனால இந்த எடை குறையிறவங்க, அதாவது ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஜூஸை காலைல தினமும் குடிச்சிட்டு வரலாம். ஒரு டம்ளர் நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும், உடல் எடையையும் அது விரைவில் குறைச்சிடும். அதே மாதிரி ஆசிட் இரைப்பையில அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால நெஞ்செரிச்சல் ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம உடனே சரி செய்யணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த பிரச்சனையே வராமலே போயிடும். அதே மாதிரி மலச்சிக்கல்லால பாதிக்கப்பட்டவங்க, நார் சத்து அதிகம் உள்ள உணவை நம்ம சாப்பிட்றதுனால மூலம் மலச்சிக்கல்ல இருந்து நம்ம முற்றிலுமே விடுபட்டுடலாமா. அதிலும் வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம குடிச்சோம்னா மலச்சிக்கல் உடனே சரியாயிடும். காலைல எழுந்தோடனே வெறும் வயிற்றுல ஒரு வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிட்டு பாருங்க, நீங்க எந்த மாத்திரையுமே போட்டுக்க தேவையில்லை. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதற்கு தினமும் நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பது ரொம்ப நல்லது. இப்படி நம்ம தினமும் குடிச்சிட்டே வந்தோம்னா நீரிழிவுக்கான மருந்துகளை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம், அந்த அவசியமே வராது. அந்த அளவுக்கு சத்து கொடுக்குது இந்த வாழைத்தண்டு ஜூஸ். அதே மாதிரி சிறுநீரக பாதை தொற்று இருந்துச்சுன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சோம்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனே வராமல், அந்த தொற்று கூட வராமலே குணப்படுத்திடுது இந்த ஜூஸ். நம்ம எப்படி செய்வோம் வாழைத்தண்டு ஜூஸ் நிறைய பேருக்கு தெரியாது. வாழைத்தண்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மிக்சியில போட்டு அதுல கொஞ்சம் உப்பு, மிளகு, வறுத்த சீரகம் மற்றும் ஃப்ரெஷ்ஷான தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பேஸ்ட் மாதிரி. பின் அதை தேவையான அளவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிடணும். ஏன்னா திக்காக இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுனால நிறைய தண்ணீர் சேர்த்தோம்னா அது நீர்மோர் மாதிரி மாறிடும். வடிகட்டினா அதை அப்படியே நம்ம குடிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு ஜூஸ் கண்டிப்பாக அது சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே வாழைத்தண்டு சுத்தம் செய்வதற்கு கஷ்டப்படுவீங்க. இதனை நீங்கள் அடிக்கடி டயட்டில் சேர்த்து கொள்ளவே மாட்டீங்க, ஏன்னா இதை உட்காந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் இதை நீங்கள் ஒரு முறை சுத்தம் செஞ்சு புளிக்காத மோரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அது நல்லாயிருக்கும். மேலும் இப்படி வாரம் ஒரு முறை நீங்கள் சுத்தம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.